ஹாய் டியூட்ஸ், கோலிவுட் சம்பவம் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தோம். அதாவது பொங்கல் படத்துல பொங்கல் ரிலீஸுக்கு என்னென்ன படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தோம். ஸோ ஒவ்வொரு படத்தை பத்தி ரிவ்யூஸ்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். பாசிட்டிவும் இருந்துச்சு, நெகட்டிவும் இருந்தது. அதுலயே வந்த படத்துல இந்த ஒரு படம் தான்ப்பா அப்பாடி பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. எல்லாருடைய ரிவ்யூஸுமே அதே மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்தவங்க எல்லாருமே அதே மாதிரி தான் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா பல கோடி பணங்கள்லாம் செலவு பண்ணி க்ரோஸ் கணக்குல பணத்தெல்லாம் கொட்டி பயங்கர பிரம்மாண்டமா அப்படி தாறுமாறா தர டிக்கெட் மாதிரி நிறைய படங்கள் எடுக்கிறாங்க. பட் அது எதுவுமே ஹிட் ஆக மாதிரி லாஸ்ட் மினிட்ல ஃபிளாப் ஆயிடுது. ஆனா இந்த படத்துல ரொம்ப 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 லோ பட்ஜெட்ல ஒரு யதார்த்தமான கதைக்களத்தோட இயற்கையோட எடுத்திருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு இந்த படம். சோ என்ன கெஸ் பண்ணிருப்பீங்க நான் எந்த படத்தை சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஜீவா நடிச்ச படம் தாங்க தலைவர் தம்பி தலைமையில். ரொம்ப அற்புதமான படம். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு அதாவது ஒரு கிராமத்துல பக்கத்து வீட்டுல சில பேர் ஒத்துமையா இருப்பாங்க, சில பேர் பகையா அவன் நல்லா இருக்கானே நாம எப்படி இருக்கோமே, இவன் மட்டும் இப்படி பண்றானே நமக்கு எப்படி நடக்கலையே, அந்த மாதிரி ஒரு பொறாமையோட இருப்பாங்க இல்லையா. கிராமம்ல சிட்டில கூட இருக்கு, கிராமம் மட்டும் நான் சொல்ல வரல, சிட்டிலயும் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது அந்த ஊர்ல நடக்கிற ஒரு கதை மட்டும்தாங்க இது. இந்த பக்கம் தம்பிராமையா சார் வீடு இருக்கும், இந்த பக்கம் இளவரசன் சாரோட இளவரசன் அவங்களுடைய வீடு இருக்கும். அவர் பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. தடபுடலாம் ஏற்பாடுலாம் நல்லா நடந்துட்டு இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம்னு வச்சுனாலே முந்தின நாள்ல ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வருவாங்க, ஆடல் பாடல் அப்படியே விருந்துலாம் பயங்கர ஏகபோகமா இருக்கும் இல்லையா. ஏன்னா மறுநாள் காலையில மேரேஜ், மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துகிட்டே இருப்பாங்க. நான் நெக்ஸ்ட் டே மேரேஜ்ன்றதால வரும்போது ரொம்ப எதிர்பார்ப்போட ஒரு சந்தோஷத்தோட அந்த குடும்பமே அவ்வளவு ஜாலியா இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது பக்கத்து வீட்டுல பாத்தீங்கன்னா தம்பிராமையா ஃபேமிலி, அவர் ஒரு மாதிரி பொறாமையாவே இருப்பாரு. ஐயோ அவன் வீட்டுல எப்படி நடக்குது, ஏதாவது பண்ணணுமே, ஏதாவது செய்யணும், பத்தியா எப்படி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி அவருக்கே உள்ள ரொம்ப நேச்சுரலா இயற்கையா சொல்லியிருப்பாரு. பாரு அவன் வீட்டுல எப்படி ஆடல் படலுமா இருக்காங்கன்ட்டு அவங்க அப்பா உடம்பு சரியில்லாம பெட்ல இருப்பாங்க, அவர்கிட்ட சொல்லுவாரு. ஆனா அந்த தாத்தா பாத்தீங்கன்னா பெட்ல படுத்துட்டு இருக்கும் போது அங்க பக்கத்து வீட்டுல நடக்கிற அந்த டான்ஸ் பாட்டுக்கெல்லாம் அவரு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு, டான்ஸ் ஆடு. சோ என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும்போது டமால் கீழே விழுந்துருவாரு, தாத்தா இறந்து போயிடுவாரு. செம்ம ஷாக்கிங்கா இருக்கும். ஏன்னா அந்த தாத்தா அந்த எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப அழகா கொடுத்துருப்பாரு அந்த படத்துல. ஏஜ்டு பர்சன் பக்கத்து வீட்டுல சண்டை இருந்தாலும் அவங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் இருக்கும்போது இவர் அந்த எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப அழகா கொடுத்துருப்பாரு. ஸோ அன்எக்ஸ்பெக்டடா பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல ஒரு துக்க சம்பவம் நடந்துரும், தாத்தா இறந்துருவார். இவர் தம்பிராமையா சார் இதுதான் சாக்குன்னு நினைச்சிட்டு அந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும், அந்த கல்யாணம் அவங்க வீட்டுல நல்லது நடக்க கூடாது, ஏன்னா என் வீட்டுல இழவு நடந்துச்சுல அது எப்படி அவங்க வீட்டுல நல்லது நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதை கூட பாருங்க, ஒரு விஷயத்த நான் கெட்டாலும் பரவாயில்ல எதிராளி நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டத்துல இப்ப அப்படியே உல்டாவா இருக்கிற மாதிரி டைரக்டர் இந்த படத்துல காமிச்சிருப்பாரு. இதுல ஜீவா சாரோட போர்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜீவா தான் இந்த படத்தோட ஹீரோ. அவர் அந்த ஏரியாவுக்கு பஞ்சாயத்து தலைவர். ரொம்ப இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த ஊர்ல ஒரு எலெக்ஷன் வரப்போகுது. அவர் அந்த தேர்தலுக்காக நிற்க போறாரு. இந்த மக்களோட ஆதரவு எல்லாம் தனக்கு வேணுங்கிறதுக்காக யார் என்ன வீட்டுல நல்லது கெட்டது நடந்தாலும் இவர் தான் முன்ன எடுத்து பண்ணுவார். இவருக்கு ஆப்போசிட்டாக வேற ஒரு வேட்பாளர் ஒருத்தர் இருப்பார், திவாகர். அவர் இவர் என்ன செய்யறாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா செய்வார். இவர் அந்த கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு நினைப்பாரு ஜீவா சார். திவாகர் இந்த வீட்டுல இழவு விழுந்துச்சு இல்லையா, தாத்தா இறந்துட்டாரு இல்லையா, அந்த வீட்டுக்கு சப்போர்ட்டா இருக்கணும், கல்யாணத்தை நடத்த விடாம தடுக்கணும்னு இவர் பாப்பாரு. இவர் தாத்தா இறந்ததை கொஞ்சம் டைமிங் போஸ்ட்பான் பண்ணணும், ஏன்னா முகூர்த்த டைம்ல முகூர்த்தம் நடக்கும்போது ஒரு சாவு வீடு அப்படி நடக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட இருப்பாங்க. சோ ரெண்டு குடும்பத்துக்கும் நடக்கிற ஒரு சண்டையில பஞ்சாயத்து தலைவரா ஜீவா என்ன முடிவு எடுக்கிறார், இதுதான் அந்ததோட கதைக்களம். எல்லாமே ரொம்ப அழகா இருக்குங்க. இயற்கை சூழ்ந்த அந்த நேச்சுரலான ஒரு விஷயம் ஏன்னா சில பேர் இந்த சென்னையில பிறந்து வளர்ந்தவங்க, சிட்டியில இருக்கிறவங்க எல்லாம் அந்த இயற்கையான அழக டைரக்டா போய் பார்க்க முடியாது. அப்படிங்கும்போது இந்த படத்துல டைரக்டர் அவ்வளவு சூப்பரா காமிச்சிருப்பாரு. மலையிலோட இருக்க அந்த மக்கள், தண்ணி, வாட்டர் அந்த மாதிரி விளையாட்டு இருப்பாங்க. சின்ன சின்ன காமெடி சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நடக்கும். எஸ்பெஷலி அதுல கொஞ்சம் ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒருத்தர் நடிச்சிருப்பாரு, ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாரு. ஆரம்பத்துல இருந்து அதுதான் என்ட்ரி கொடுக்கும் போதே அவர் தான் வருவாரு. நான் பைத்தியம் இல்ல, ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாமே பைத்தியம் மாதிரி நடத்துறாங்கன்ற மாதிரி அவரு சொல்லுவார். சோ இப்படி கொஞ்சம் கலகலன்னு ஆரம்பிச்சிருக்கோம் இந்த படம். சோ ஃபைனலா இந்த படத்துல கிளைமேக்ஸ் என்னன்றதுதான் நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கணும். அதுதான் படம். டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நிதிஷ் சகாதேவ் டைரக்டரும் ரைட்டரும் இவர் தான். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் விஷ்ணு விஜயன் சொல்லிட்டு இவங்க இந்த படத்துல ஒரு 2 சாங் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இன்னும் 2 ரைட்டர்ஸ் போட்டிருக்காங்க. அவங்க யார் பாருன்னா சஞ்சு ஜோசப், அனுராஜ் ஓபி அப்படின்னு போட்டிருக்காங்க.
ஓவரால் படம் வந்துட்டு ஒன் டைம் பார்க்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கு. இன்னொன்னு காமெடி, அதாவது மாப்பிள்ளை ஊர்வலம் எல்லாம் பண்ணுவாங்களே, அது எதுவும் ஒரு மாதிரி அன்வான்டா ஒரு மாதிரி சீன் மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. மாப்பிள்ளை எல்லாம் பண்றது வந்துட்டு ஒரு மாதிரி கிரிஞ்சா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல இந்த மாதிரிலாம் மாப்பிள்ளை நடந்துப்பாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஆனா அந்த கல்யாண பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. அவ எப்படி இந்த மாதிரி மேரேஜுக்கு சம்மதிச்சா அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு கொஸ்டின் மார்க் வரும். ஏன்னா பொண்ணுங்கலாம் வந்துட்டு கல்யாணம் பண்ண மாப்பிள்ளனா 1008 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதே மாதிரி பசங்களும் அதே மாதிரி தான். எனக்கு இந்த பொண்ணு வேணும், கல்யாணம் பண்ணணும், அது அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ்ல தான் 1008 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து முன்னுக்கு பின் முரண்பாடாவே இருந்திருக்கு இந்த படத்துல. இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய விஷயங்கள் வந்து மைனஸ் பாயிண்டா இருக்கு. ஓவரால் படம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம் பார்க்கலாம். இன்னொன்னு ஜீவா வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்களை விட இந்த படத்துல வந்து ஒரு மெச்சூர்டான கேரக்டர், அதுவும் ட்ரெடிஷ்னல்ல வந்திருக்காரு. வேட்டி ஷர்ட், நம்மளுடைய தமிழ்நாட்டோட ட்ரெடிஷ்னலே என்னன்னு பாத்தீங்கன்னா வேட்டி ஷர்ட் தான். சோ அது அவ்வளவு அழகா அவருக்கு பொருந்திருக்கு. ரொம்ப கியூட்டா, ஸ்மார்ட்டா, மேன்லியா இருக்காரு ஜீவா. சோ இதுக்கு மேல நான் உங்களுக்கு வந்து கியூரியாசிட்டி கிரியேட் பண்ண விரும்பல. இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பொங்கலுக்கு வந்த படத்துல இது ஓரளவுக்கு பெட்டர்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.